ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய மாம்பழத்தை விரும்பி சாப்பிடாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு அதோட சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும். கோடை காலம் வந்தாலே வீடு முழுக்க மாம்பழத்தோட மனம் தான் இருக்கும். ஆனால் தினமும் மாம்பழம் சாப்பிட்டா என்ன நடக்கும்? மாம்பழம் உண்மையிலே உடம்புக்கு நல்லதா? சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆபத்து? இந்த வீடியோவில் மாம்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய அற்புத நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும், தவறாக சாப்பிட்டா ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாமா? 100 கிராம் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னென்னா, கலோரி 60 இருக்குது, கார்போஹைட்ரேட் 15 கிராம், நார்ச்சத்து 1.6 கிராம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, பொட்டாசியம், மெக்னீஷியம். மாம்பழத்தில் இருக்குது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கூட இருக்குங்க. இதுதான் நம்மள உடம்பை நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். மாம்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஆபத்துக்களை பார்க்கலாம். நன்மை 1 என்னென்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் அதிக அளவு பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ இருக்குது. இதனால கண் பார்வை மேம்படும், மாலைக்கண் நோய் அபாயம் குறையும், கண் உலர்ந்து போதல் பிரச்சனை குறையும், வயசு அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய கண் பிரச்சனைகள்லாம் தாமதமாக்கப்படலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பழம் ரொம்ப ஆரோக்கியமான நல்ல பழமாக இருக்குது. 2வது நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதனால் சளி, இருமல், வைரஸ் தொற்றுக்கள், உடல் பலவீன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எதிராக உடலை பாதுகாக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. உடம்புல இயற்கையான பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் மாம்பழம் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். 3வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுதுங்க மாம்பழம். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், நார்ச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இது எல்லாமே சேர்ந்து இதயத்தை பாதுகாக்க உதவுது. இதனால் ரத்த அழுத்தம் கட்டுப்படும், கெட்ட கொழுப்புகள் குறையும், இதயம் சார்ந்த நோய்கள் வரக்கூடிய அபாயம் குறையும். 4வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய அமிலைஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்குது. இது உணவை எளிதாக செரிமானம் ஆக்கும், மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. சிறிதளவு மாம்பழத்தை சாப்பிட்றது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹெவியரான உணவெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப ஒரு ஹெவியாக இருக்கக்கூடிய ஃபீல் இருந்துச்சுன்னா மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டோன்னா செரிமானம் நல்லா ஆரம்பிக்கும். 6வது நன்மை, சருமத்தை அழகாக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுதுங்க. இதில் விட்டமின் சி, விட்டமின் ஈலாம் அதிகமாக இருக்கிறதுனால சருமத்தை பொலிவாக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. முகங்களில் வரும்ல அந்த சுருக்கங்களை குறைக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயசான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு மாம்பழம் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துது. இப்போ இருக்க காலகட்டத்தில் உணவு பழக்க வேறுபாட்டினால 30 வயசுலேயே கொலாஜன் உற்பத்தி கம்மியாகுது, அதாவது குறைய ஆரம்பிக்குது. வயசு அதிகமாக ஆக நம்ம உடலில் கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் மாம்பழத்தை எடுத்துக்கிறப்ப கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க ஆரம்பிக்கும். வயதான தோற்றம் தாமதமாக்கப்படும், முதுமையை தள்ளி வைக்கலாம், இளமையாகவே இருக்கலாம். பல அழகு நிபுணர்கள் இயற்கை அழகு உணவாக மாம்பழத்தை தான் பரிந்துரைக்கிறாங்க. நீங்கள் எப்பொழுதுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா மாம்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 7வது நன்மை, மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் விட்டமின் B6 இருக்குது. இதனால நினைவு அதிகரிக்கும், கவனம் கூட அதிகரிக்குங்க, மன அழுத்தத்தை குறைக்கும். மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு சிறந்த உணவாக மாம்பழம் இருக்குது. கடினமாக வேலை செய்கிறவங்களும் நார்மலாக வேலை செய்கிறவங்க இப்படின்னு எல்லாருக்குமே மாம்பழம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா இது மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. 7வது நன்மை என்னென்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் விட்டமின் கே, மெக்னீஷியம், கால்சியம் இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களோட எலும்புகளை இரும்பு போல் வலுவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். 8வது நன்மை, உடலுக்கு சக்தி தரதுக்கு, அதாவது எனர்ஜியை கொடுக்கறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை தான் இருக்குது. இதனால் உடனடியாக ஆற்றல் கிடைக்கும், சோர்வு குறையும், உடல் புத்துணர்ச்சி பெறும். கோடை காலங்களில் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது.
9வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இந்த மாம்பழத்தில் இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் வைரஸ்கள், நோய் தொற்றுக்கள்லாம் நம்மளை தாக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு மாம்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். 10வது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. சரியான அளவில் சாப்பிட்டா இது பசியை கட்டுப்படுத்தும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க உதவுது. ஆனால் அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும். அளவாக எடுத்துக்கணும். நம்ம இவ்வளவு நேரம் மாம்பழத்தோட நன்மைகளை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ மாம்பழத்தோட பக்க விளைவுகளை பார்க்க போகிறோம். அதாவது தீமைகளை பார்க்க போகிறோம். மாம்பழத்தோட பக்க விளைவுகளில் முதலாவது பார்க்குறது சர்க்கரை அளவு அதிகரிக்கும். மாம்பழத்தில் என்ன இருக்குது? இயற்கையான சர்க்கரை இருக்குது. அதனால அதிகமாக சாப்பிட்டா ரத்த சர்க்கரை உயரலாம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் மாம்பழத்தை தவிர்க்கிறதே நல்லது. ஆசைக்காக ஒரு பீஸ் வேணால் கட் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு மாம்பழம் சாப்பிடவே கூடாது. சர்க்கரை அளவை கூட்டி விட்டுரும். 2வது, உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் கலோரி அதிகமாக இருக்குது. அதனால உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. 3வது பக்க விளைவு என்னென்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அதிகமாக மாம்பழம் சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு, வயிறு உப்புசம், செரிமான கோளாறு இதெல்லாம் ஏற்படலாம். 4வது பக்க விளைவு ஒவ்வாமை தாங்க. சிலருக்கு இது ஒத்துக்கிறாது. அரிப்பு, தோல் அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும். உதட்டில் வீக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுத்தலாம். அதனால எல்லாரும் மாம்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. யாருக்கெல்லாம் ஒவ்வாமை ஏற்படுமோ அவங்கெல்லாம் தவிர்த்துறதே நல்லது. 5வது பார்க்கக்கூடிய ஒரு பக்க விளைவு என்னென்னா, உடல் சூடு அதிகரிக்கலாம். அதிகமாக சாப்பிட்டா உடல் சூடாகி வாயில் புண்ணு, முகங்களில் பருக்கள் இது மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படும். யாரெல்லாம் இந்த பழத்தை தவிர்க்கணும் அப்படின்னா, அதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள், உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, ஒவ்வாமை இருக்கிறவங்க, சிறுநீரக நோயாளிகள் இவங்க எல்லாம் இந்த பழத்தை தவிர்த்துடுறதே நல்லது. அதையும் மீறி நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. தினமும் ஒரு நாளைக்கு எவ்வளவு மாம்பழம் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பெரியவங்க 1 கப் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நடுத்தர மாம்பழ சைஸ் எடுத்துக்கலாம். குழந்தைகள் 1/2 கப் மாம்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே சாப்பிட தேவையில்லை. அதுக்கு மேலே சாப்பிட்டா நம்ம சொன்ன மாதிரி பக்க விளைவுகள் வரலாம். மாம்பழம் சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரத்தை பார்த்துடலாமா? காலையில் அப்படி இல்லைனா மதிய உணவுக்கு அப்புறமா, இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். மாலை நேரத்தில் ஒரு 4:30 மணி போல் ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாம்பழத்தை எடுத்துக்கலாம். நைட் நேரத்தில் அதிகமாக மாம்பழத்தை சாப்பிட்றத தவிர்க்கணும். அதே மாதிரி வெறும் வயிற்றில் அதிகமாக மாம்பழம் சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். 2மே பிரச்சனைகளை உண்டு பண்ணிடலாம். மாம்பழங்கிறது ஒரு அற்புதமான இயற்கை உணவு. ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டா அது நமக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சாக மாறிடலாம் அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு தான் சாப்பிடணும். அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த வீடியோவில் மாம்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதிகமாக சாப்பிட்டா ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன, யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றின தெளிவான விளக்கத்தையும் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.